கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணல கலரா கண்ணாடி நம்பக்கு வந்து நிப்பா யாருவ வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்க? வேண்டிய நாளில் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பர்த்டே அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு குடும்ப சங்கீதம் வந்து உங்களோட இடத்துல உங்களோட ஹோட்டலில் உதயா ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் முதல் தடவையாக உங்களுக்கு பிறந்தநாளை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் இறைவனுக்கு முதல் நாள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சரி, இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாள் எத்தனையாவது பிறந்தநாள் சொல்லலாமா? 40வது பிறந்தநாள். ஓகே, உங்களுடைய பேர் மெனிட்டா அப்படியா? சரி, ஓகே. கனடாவிலிருந்து இங்கே வந்து வந்திருக்கிறீங்க. இந்த தருணத்தில் இன்றைய நாளை வந்து சிறப்பாக இந்த இடத்துல வந்து பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. புதுப்படி நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். 3வது தடவையாக உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் சர்ப்ரைஸ் செய்வதற்காக. சரி, ஓகே. இந்த தருணத்தில் ஒரு உங்களுடைய இந்த
கெஸ்ட் ஹவுஸ்னுடைய பாரியாருக்கு சர்ப்ரைஸ் செய்வது மிக்க மகிழ்ச்சி. பார்க்கலாம் இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மினிட்டான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய கிஃப்ட்கள் தந்திருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கலந்த ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக தந்திருக்கிறாங்க. அந்த அதையும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு கிஃப்ட் அவங்களுக்கு ஓகே, இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்து அதையும் தந்திருக்கிறாங்க. இன்னும் இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, சரிதானே? லாஸ்ட்டாக நாங்கள் ஃபைனலாக ஓப்பன் பண்ணுவோம். சரி, உங்களோட கெஸ்டிங்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை யார் உங்களுக்கு செய்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக நீங்கள் அவருக்கு கட்டாயமாக நீங்கள் செய்திருக்கீங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி உங்களோட மிஸ்டர் செய்திருக்கலாம்னு நீங்கள் சொல்றீங்களா? அப்படிதானே? சரி, ஓகே. முதல் தடவையாக உங்களோட மிஸ்டர் சொல்லியிருக்கிறீங்க. என்ன சொல்லுங்கன்னா, நான் சொல்றேன் அவர் இல்லை போல. உண்மையிலேயே அவர் இல்லை போலனா இருக்கு. சரி, அவர் இல்லாட்டி நீங்கள் யாரை கெஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதே யாரா? சரி, உங்களோட மிஸ்டரை சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் இல்லாட்டிக்கு யாராக இருக்கு? அவர் தான் இருக்கு. சரி, உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்க மாதிரி இது வந்து கனடாவில் இருந்தால் வந்து சரி, கனடான்னு சொல்லி சொன்னால் யாருங்க வந்து செய்திருப்பாங்க? யாரை சொல்வது? எல்லா உறவுகளும் கனடாவில் இருக்கிறாங்க. யாரை நான் சொல்வதுன்னு ஒரு அப்படி ஒரு தயக்கமாக இருக்கிறீங்க. சரி, இப்போ சொல்லுங்க பாப்பா. இப்போ கனடா இப்போ உங்களோட மிஸ்டர் சொல்லி இருக்கிறீங்க, அவர் ஓடோடி வந்திருக்கான்னு இருக்கிறார். சரிதானே? சரி, பார்க்கலாம். கனடான்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? உங்களோட மிஸ்டர் இல்லாடிக்கு நான் கனடான்னு சொல்லியிருக்கிறேன். கனடா உங்களோட கெஸ்ஸிங் யார்? அக்கா அத்தான். ஓகே, ரெண்டாவது தடவையாக உங்களோட அக்கா அத்தான சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு தடவை சொல்றதுக்கு வாய்ப்புகள் தாரன். சரி, லாஸ்டா நீங்க யாராக இருக்கு? வேறு யார்? அத்தானும் அக்காவும் இல்லாட்டிக்கு வேறு யார்? சகோதரம். சகோதரம் இந்த கனவில் இருக்கிறாங்க. அண்ணாக்கள். ஓகே, சரி, விஷயத்துக்கு வர நீங்க சொன்ன ஒருத்தருமே இல்லை. நீங்க சொன்ன அத்தனை பேருமே இல்லை. வேறு ஒருத்தர்கள் செய்திருக்கிறாங்க. உங்களோட நான் நினைக்கிறேன் உங்களோட ஒரு உறவண்டி நினைக்கிறேன். சரிதானே? ஒரு உறவண்டி நினைக்கிறேன் தான். அந்த மாதிரி ஒரு உறவண்டு உங்களுக்கு செய்திருக்காங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல. சரி, பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியலையா? இல்ல. ஓகே, for sure அந்த உலக sure the புருஷன். உங்களோட புருஷன் தானே? அப்படியா? ஷுவர். சரி, 100%. சரி, அவர் ஓடி ஒழிச்சிருக்கிறார். சரி, உங்களோட அவரை கூப்பிடுவோம். சரி, உங்களை தான் சொல்றாங்க. 100% நீங்கள் சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க உங்களோட பவாவை சொல்லுங்க. அவங்கள அதை ஒரு ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும்னு நல்ல பண்ணி நினைக்கிறேன் நான். ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவன், உங்கள அன்பு வச்சிருக்கிற ஒரு ஜீவன்.
உலகில் யாருன்னு சொல்றீங்க? தீபா. கனடாவிலேருந்து தீபா உங்களோட ஃப்ரெண்டா? அப்படியா? ஆனா உங்களோட சகோதரன் சொன்னாங்களே எனக்கு. என்ன சொல்றீங்க? உங்களை நீங்கள் அதை படிச்சு பார்த்தால் நல்லவன்னு நினைக்கிறேன். ஒரு மைக்கில் இவங்களும் விளங்கும்னு நினைக்கிறேன். Wish you happy birthday, Nita. All my love and affection. Like, can you, my sister, or should I call you my friend? I will love you forever. Happy birthday to Nita. சரி, இல்லை நான் படிக்கிறேன், நீங்கள் ஓகே? சரி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய என் நண்பி என்று சொல்லவா அல்லது சகோதரி என்று சொல்லவா, என்றென்றும் என் அன்புக்குரிய மெனிட்டாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எண்ணங்கள் எங்கே சென்றாலும் நினைவுகள் வேறு இடம் நினைத்தாலும் என்றும் என் இதயத்தில் நிலைத்திருப்பது உங்கள் அன்பான நட்பு என்பது. துன்பப்படும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுவதுதான் உண்மையான நட்பு. அதை உம்மிடத்தே கண்டேன் அல்லவா. வாழ்த்தலாம் என்றிருந்தேன் அற்புதமான இன்றைய பிறந்த நாளிலே. ஓர் கவிதையின், ஓர் அன்பான நட்பின், ஓர் அழகான சகோதரியின் பிறந்த நாள் என்று நட்பின் வண்ணங்கள் தரும் புன்னகை தருணங்கள் இந்நாளிலே. பனித்துளியில் கடைந்தெடுத்த வெண்ணிற இதயம் கொண்ட என் அன்பான நண்பியே, துன்ப நேரத்திலும் பொன்முறுவல் பூக்கும் நீங்கள் வாழ்க்கை கடலில் கண்ணீர் ஒருங்கினாலும் வேகமாக வந்து பன்னீரை என் மேல் பொழிந்தீர்கள். சந்தோஷ சாரலாக சந்தோஷமாய் பறக்கிறேன் சிறகுகளாய் நீங்கள் இருப்பதனால் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை அவங்க வாயினால் சொல்ல முடியாத தருணத்தில் இந்த பிறந்த நாள் தருணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய நட்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லியிருந்தாங்க, இந்நேரத்தில் எனக்கு ஒரு சகோதரியாக, ஒரு உற்ற நண்பியாக எனக்கு பெரும் உதவிகளையும் ஒரு பக்கத்தில் இருந்து நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, செய்து தந்திருக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க என்றெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. தூரத்தில் இருந்தாலும் அந்த நினைவுகளை வந்து தானும் இந்த இடத்துல கலந்து கொள்வதாக எண்ணி இந்த பரிசு பொருட்களை தந்து இந்த கவிதை மூலமாக உங்களை அந்த உண்மையான ஒரு அன்பின் எடுத்துக்காட்டாக வந்து செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே இவருடைய நல்லாசிரியர் பற்றி நல்லா இருக்கணும் என்று இந்த தருணத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நைட் சர்ப்ரைஸ் மூலமாக சொல்வதில் அவங்களும் உங்களுடைய நட்பு நீண்ட தூரம் செல்லணும் என்று சொல்லி அவங்களும் நல்ல உடலுடன் ஆரோக்கியமாக இவருடைய ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கணும் உங்களுடைய நட்பி தீவான்னு சொல்லி இந்த தருணத்தில் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி. உங்களோட ஆரோக்கியம் நட்பை தீவாக நீங்கள் என்ன சொல்றீங்க? Unexpected பண்ணிடல. நான் இங்கே புடிச்சிருந்தேன். எனக்கு சரியான ஷாக். அப்படியா? கதைச்சு நான் அவளை எனக்கு எக்ஸ்பெக்ட். நீங்கள் எதிர்பார்க்கல உங்களோட நண்பி இப்படி செய்வான்னு சொல்லி அப்படித்தானே சொல்லி இருந்தாங்க. கனடான்னு சொன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவாங்க நண்பின்னு சொன்னா அதே நேரத்தில் அவங்களோட அண்ணாக்கள் சகோதரங்களை தான் சொல்லுவாங்கன்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் அவங்கள நினைக்க மாட்டீங்க, இந்த தருணத்தில் நீங்கள் யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷமா? வெரி ஹாப்பி. ஓகே, சந்தோஷம். எப்போயுமே உங்களுடைய இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட புருஷன் வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸை உங்களுக்கு செய்திருக்கிறார், அது போதும். சரிதானே? இந்த மாதிரியான சர்ப்ரைஸை விட பெரிய ஒரு எல்லாருக்கும் மத்தியில் பெரிய ஒரு சர்ப்ரைஸ். சென்ற தருணம் அவருடைய பிறந்த நாளைக்கு நீங்கள் அந்த தூரத்தில் இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸை செய்திருந்தீங்க, சொல்லியிருந்தார் எல்லாமே என்னுடைய மனைவிதான்னு சொல்லி. அதே போல் அவருக்கும் பெரிய ஹாப்பி போல இருக்குது, பார்க்க தெரியுது. அடிச்சடிச்சு இருந்தார் எனக்கு வருவீங்களான்னு அவர்கிட்ட டைம் கேட்டேன்னா சரி அவருக்கு நான் ஜாரன்னு சொல்லிடுறேன். கனடாவிலேருந்து தான் வருதுன்னு சொல்லி சொன்னேன்னா ஜாரன்னு சொல்லல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். எப்போதுமே இப்படி சிரிச்சுட்டு இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி மீண்டும் முறை இடத்துல பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே. Birthday, we have special dinner. I hope you enjoyed the meal. I want to thank my dad helping for this birthday party. Thank you. எடுத்து பத்தி நிறுத்தி
വന്നു വന്നു